ஓகே. இதுல பாருங்க. இது சொல்லி நம்ம இதுல பார்த்தோம் அப்படிதானே? சரியா? இந்த திராவிட இயக்கம் வந்து எப்படி வந்து வளர்ச்சி பெற்று நிற்குன்னா, ஏடிஎம்கே டிஎம்கேவா வளர்ச்சி பெற்று நிற்கு. ஓகே, சரிங்களா? ஓகே. இப்போ இதுல நீங்க பாருங்க. ஒண்ணு இல்லைங்க. இது என்னன்னா, எல்லா உயர் பதவியிலையும் பிராமணர்கள் தான் இருக்காங்க. மிச்ச பதவிகளை வந்து மிச்ச கேட்டகரி மக்கள் வந்து எந்த பதவியிலும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அரசாங்கம் வெளியே சொல்லுது. அதாவது இன் இந்தியா இன் இந்தியா பிராமின்ஸ் என்ஜாய்டு a high social status based on their birth and held great social privileges. இந்தியாவின் பிராமணர்கள் தங்களது பிறப்பின் அடிப்படையில் பெர்த் அடிப்படையில் சரியா சிறந்த சமூக அந்தஸ்தை அனுபவித்தனர். மேலும் மிக பெரும் சமூக முன்னுரிமைகளையும் பெற்றிருந்தனர். ஓகே, சரியா? முன்னுரிமைகளையும் பெற்றிருந்தனர். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல ராஜாக்களுக்கு ஜமீனா இருந்திருக்கலாம். அது ஒரு காரணமா இருக்கலாம். அதான் அந்த அந்த காரணம் காட்டி அவங்க படிச்சிருக்கலாம். இதான் கதை. ஓகே, சரியா? அடுத்து, சென்னை மாகாணத்தில் சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் குறிப்பாக அரசியல், கல்வி மற்றும் அரசாங்க வேலை வாய்ப்புகளிலும் அவர்களே ஆதிக்கம் செலுத்தினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப எல்லாத்துலயும் யார் ஆதிக்கம் செலுத்துறா? ஒன்லி ஃபார் பிராமின்ஸ் கவர்மெண்ட் இதுல. அப்புறம் 1911 1911 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்போ பாப்புலேஷன் சென்சிங்ஸ் நடக்கு 1911. சரிங்களா? அது சென்னை மாகாண மக்களின் மக்கள் தொகையில் பிராமணர் எத்தனை சதவீதம்? ஒன்லி ஃபார் 3%. சரியா? அப்போ 100ல எத்தனை பேர் இருக்கான்? 3 பேர் இருக்கான். 100 எத்தனை பேர் இருக்கான்? 3 பேர் இருக்கான். மக்கள் தொகையில் பிராமணர்கள் எண்ணிக்கை 3%. 3% கொஞ்சம் அதிகம். சரியா? ஆஹ் இதுல 1901 முதல் 1911 வரையிலான 10 ஆண்டுகளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்த பிராமணர் எண்ணிக்கை எவ்வளவு? 4074ஆகவும், அதே பிராமணர் அல்லாத எண்ணிக்கை எவ்வளவு? 1035ஆகவும் இருந்தது. அன்று அவ்வாறு மக்கள் தொகை வகைப்படுத்தப்பட்டுள்ளதோ அதன் அடிப்படையில் ஏனைய குழுக்களை சேர்ந்த 306 இந்திய கிறிஸ்தவர்களையும் 69 முகமதியர்களும் 205 ஐரோப்பிய மற்றும் யூனிய பிரதேசமும் உள்ளடக்கியது. ஓகே, சரியா? ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்றேன். எல்லா உயர் பதவியிலையும் பிராமணர்கள் தான் இருக்காங்க. கல்லூரி படிப்பை முடிக்கிறதுலயும் கல்லூரி படிப்பை படிக்கிறதுலயும் யார் முதல்ல இருக்காங்க? பிராமணர்கள் தான் இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் உரிமையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பவே திராவிட இயக்கம் என்ன பண்ற சில கோரிக்கைகளை முன்வைக்கும். ஓகே, சரியா? இத்தகைய சூழலில் பாருங்க. அப்போ 1909 பிராமண அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமண அல்லாத சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோ, முக்கியம் என்ன? 1909. சரியா? மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம். அப்புறம் 1912 ஸ்ரீ நடேசனார் என்னும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். பின்னாளில் இது மதராஸ் திராவிட சங்கம் என்னும் மாறிய பின் திராவிடர்களின் மேம்பாட்டிற்கு உதவிகளை செய்தது. பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது, அவர்கள் படிக்க வைப்பது ஆகியவற்றோடு அவர்களது நோக்கம். ஒண்ணு இல்ல, சிம்பிளா நான் இப்போ கலர் அடிக்கிறத மட்டும் நீங்க பார்த்தா போதும். பாருங்க, 1911 சென்செக்ஸ் அதுல வந்து பிராமின்ஸோட பர்சன்டேஜ் 3%. 1 to அந்த 10 வருஷத்துல சரியா கல்லூரிகள்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட். நான் பிராமின் 1035. இது நமக்கு தேவையில்ல, வேண்டாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, அப்போ நான் பிராமின்ஸ் இருப்பாங்கல்ல, நான் பிராமின்ஸ்க்கு உதவி பண்ண எப்போ? 1909. சரியா? பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்கு மதராஸ் பிராமணர் அல்லாத சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. எப்போ? 1909. அப்புறம் யாரு? 1912 நடேசன் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம். இதுதான், இவ்வளவுதான் முக்கியம், வேற எதுவும் வேண்டாம். சரியா? இந்த எல்லாமே இந்த திராவிட மூமெண்ட் எல்லாமே எதுக்கு? நான் பிராமினுக்கு உதவி பண்ண. எல்லாமே எதுக்குப்பா? நான் பிராமினுக்கு உதவி பண்ண. ஓகேவா? சரிடா, அவ்வளவுதான். அதுல வேற எதுவும் இல்ல. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இதுல பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? நடேசனார். அதே சமயத்தில் நடேசனார் தங்கும் விடுதி வசதி இல்லாதால் பிராமணர் அல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதால் ஒண்ணு இல்ல, நான் பிராமின்ஸுக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கி, ஆனா தங்கி படிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெளியூர்ல இருந்து வரலாம், இல்லைன்னா வீட்டுல இருந்து படிச்சா சாப்பாடு இல்லாம இருக்கலாம். அப்போ ஒரு கல்லூரி தேவை. அந்த கல்லூரிக்கு வழிவகையை யார் செஞ்சு கொடுக்கா? நடேசனார் செஞ்சு கொடுக்கா. நடேசனார் தங்கும் விடுதி என்னன்னு பாருங்க. அது செரிசி மையங்கள் திருவேலிக்கணி. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின். ஜூலை 1916 திராவிட இல்லம் என்னும் பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார். சரியா? 1916 1916 எங்க? திருவல்லிக்கணி. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின். திருவல்லிக்கணியில திராவிடர் இல்லம் என்னும் ஒரு பெயரில் தங்கும் விடுதியை நிறுவினார்.
ஓகேவா? சரியா? மிச்சம் எல்லாம் ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். அப்போ இது எப்படி மாற்று உருவம் பெறுதுன்னா, தென்னிந்திய நல உரிமை சங்கம். சரியா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் ரொம்ப 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 முக்கியமானது. சரியா? யாரு? பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர். பி.டி. தியாகராயர், டி.எம். ராயர். சரியா? இவங்க தான். இந்த நீதி கட்சி தான் இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கேவா மாற்று உருவம் பெற்று தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா? 2 கட்சி மாறி மாறி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சரியா? என்னன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் வரலாறு பாரம்பரியம் பாத்தீங்கன்னா 100 வருஷம் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க 1916ல இருந்து 2026 வரைக்கும் இப்படிதான் பார்க்கணும். ஓகே, சரிங்களா? ஏன்னா இதோட நீட்சி தான் எல்லாமே. ஓகே, சரியா? இதோட ஐடியாலஜி தான் எல்லாமே. ஓகே, சரியா? இப்போ 16 நீங்க பாத்தீங்கன்னா அப்போ 2016க்கு உங்களுக்கு 100 வருஷம், கிட்டத்தட்ட 110 வருஷம். எத்தனை வருஷம்? 110 வருஷம் பாரம்பரியம். ஓகே, சரியா? அதோட நான் சொல்றது கட்சி இல்ல, அதோட ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி தான் கட்சி தன்னோட பேரை மாத்திக்கிட்டு வருது. ஏடிஎம்கேங்க, டிஎம்கேங்க வேற ஒண்ணுல. ஓகே, சரியா? ஆஹ் இதுல முக்கியமானது மட்டும் என்னன்னா, கல்வி கற்ற பிராமணர் அல்லாதவர்கள் தங்களை அரசியல் ரீதியாக அணி திரட்டி கொள்ள முடிவு செய்தனர். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இவன் படிச்சுட்டான். சரியா? யாரு? நான் பிராமின்ஸ் படிச்சுட்டாங்க. படிச்சாலும் அவங்களுக்கு சில விஷயம் கிடைக்கல. அப்ப என்ன பண்றாங்க? எஜுகேட்டட் நான் பிராமின்ஸ் டிசைடட் டு ஆர்கனைஸ் திம்செல்ஸ் பொலிட்டிக்கலி. அப்ப அரசியல்ல இறங்கன்னு பார்க்காங்க. அரசியல்ல இறங்கன்னு பார்க்காங்க. சரியா? நவம்பர் 26, 1916. நவம்பர் 20, 26, நவம்பர் 20, நவம்பர் 20, 1916 டாக்டர் சி நடேசன், சர் பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயாரம்மாள் உள்ளிட்ட 30 பிராமண அல்லாத தலைவர்கள். சரியா? 30 பிராமண அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைத்தனர். அதான் சவுத் இந்தியன் பெடரல். சரியா? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். சரியா? சவுத் இந்தியன் பெடரல் லிபரல் ஃபெடரேஷன். இதுதான் என்னன்னா நீதி கட்சி. ஓகே, சரியா? நீதி கட்சி. ஓகே, சரியா? நல்லா பாருங்க, மீண்டும் சொல்றேன். எல்லா உயர் பகுதியிலும் பிராமின் இருக்காங்க. இவன் பிராமின் படிச்சுட்டான். படிச்சு சில விஷயம் நான் பிராமின் படிச்சுட்டான். அதாவது எல்லா விஷயங்களிலும் பிராமின்ஸ் இருக்காங்க, எல்லா உயர் பதவியிலையும். அப்போ அது நான் பிராமின்ஸுக்கும் அந்த விஷயங்கள்லாம் பங்கு பெறணும், அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெறும்னு சொல்லிட்டு நான் பிராமின்ஸ படிக்க வைக்க முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியை வெற்றி பெறுறாங்க. அவன் படிச்சும் சில உரிமை அவனுக்கு கொடுக்கப்படல. சோ என்ன பண்றாங்கன்னா, அவங்க அரசியல்ல இறங்குறாங்க. அரசியல்ல இறங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு வலுவான ஒரு கட்சி தேவை. சரியா? அந்த கட்சி தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். அது யார ஆரம்பிக்கா? 1916 நவம்பர் 20ல டாக்டர் நடேசன், சர் பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயாரம்மாள் உட்பட்ட 30 பேர் ஆரம்பிக்காங்க. சரி, ஓகேவா? அவங்க ஆரம்பிச்சு என்னெல்லாம் செஞ்சாங்க அடுத்த கதையை பார்க்கலாம். சரி, இதுல பாருங்க. இதே சமயம் 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிட. இதுதான் கேட்போமா? ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோ, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ முக்கியம்னா 1916 நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ எங்க வெளியிடப்படுது? விக்டோரியா அரங்கு. எங்க வெளியிடப்படுது? விக்டோரியா. ஓகே, ரொம்ப முக்கியமான இது கூட கேள்வி கேட்டிருக்கான். ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். வேற என்ன இருக்கு? இதுல என்ன சொல்றாரு? இந்த அறிக்கை பிராமணர் அல்லாத சமூகங்களின் கருத்துக்களை தெளிவுபடக்கூடியது. ஒண்ணு இல்ல, அது என்ன? பிராமணர் அல்லாதவர்களின் அறிக்கை என்னன்னா, பிராமின்ஸுக்கு என்னெல்லாம் உரிமை கிடைக்கும் அது நான் பிராமின்ஸ்க்கு வேணும். அதாவது ஒண்ணு இல்ல, எல்லா பதவிகளும் எல்லாரும் அனுபவிக்க வேண்டும், எல்லாரும் இருக்க வேண்டும். வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, சரியா? வேற என்ன இருக்கு இதுல? இந்த இந்த அமைப்போட 3 சதித்தாள். சரியா? தமிழ் என்ன தெரியுமா? திராவிடன். தமிழ் என்ன? திராவிடன். சரியா? திராவிடன். இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கான். ஆங்கிலத்துல என்னது? ஜஸ்டிஸ். இந்த ஆங்கில பத்திரிகை பேர் தான் இந்த அமைப்போட பின்னால் கட்சி பெறாவே மாறி போச்சு. கட்சி பெறாவே மாறி போச்சு. அதாவது நீதி கட்சியோட உண்மையான பேர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அதோட ஆங்கில பத்திரிகை பேர் தான் ஜஸ்டிஸ். இப்ப பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணிட்டான்? ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதாவது என்ன அர்த்தம்னா, ஜஸ்டிஸோட பார்ட்டி. அதாவது இந்த நீதி இருக்குல்ல, அந்த நீதியோட கட்சி அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நீதி கட்சி. அதாவது நீதி பத்திரிகையின் கட்சி. அதான் பத்திரிகை மூடும் இடத்துல எடுத்துட்டு நீதி கட்சி. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் என்னது? ஆந்திரா பிரகாசிகா. இது என்ன மொழியில? தெலுங்கு. ஓகே, சரியா? இப்போ பத்திரிகை 3 மொழியில வெளியே வருது. இந்தியாவில திராவிடன், அடுத்து தமிழ்ல ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ், தமிழ்ல திராவிடன், ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ், தெலுங்குல ஆந்திரா பிரகாசிக்கா. சரிங்களா? இதுல பிரிட்டிஷ்காரன் எப்படி அழைச்சாம்னா, ஆங்கிலத்தில் உள்ள பத்திரிகை பேரான ஜஸ்டிஸ வச்சு
ஜஸ்டிஸ் பார்ட்டினே அடைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல பாருங்க, இது நல்லா உங்களுக்கு புரியும். சரிங்களா? பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கையில் சென்னை மாகாணத்தில் உள்ள 4 கோடியே 4 கோடியே 1 லட்சம் மக்களில் 4 கோடி குறைவில்லாதவர் பிராமணர் அல்லாதவர்களே. ரைட்டா? ஓகே, சரியா? அப்போ கிட்ட பார்த்தோன்னா 4 கோடிக்கு குறைவில்லாதவர்கள் பிராமணர் அல்லாதவர்களே. சென்னை மாகாணத்தின் அரசியல் சூழல் அவர்களை தங்களுக்கு உரிமையுள்ள பங்கினை எடுத்துக்கொள்ள இடம் அளிக்கவில்லை. ரைட்டு தானே? சரியா? அதுக்குதான் நீதி கட்சி தொடங்கினாங்க. என சுட்டிக்காட்டி ஆங்கில அரசின் உண்மையான நீதி மேலும் வாய்ப்புகளுக்கான சமத்துவம் என்னும் ஆங்கில கொள்கையின்படி நடைபெறும் அரசை இந்திய நலன்களுக்கு உகந்தது என வாதிட்டு நாங்கள் ஆங்கில அரசை ஆழமாக நேசிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்கள் ஆங்கில அரசை ஆழமாக நேசிக்கிறோம், விசுவாசத்துடன் பற்று கொண்டுள்ளோம் என்று அறிவித்தது. யாரு? நீதி கட்சி சொல்றான். என்ன தெரியுமா சொல்லுது? நாங்க ஆங்கில அரசை எதிர்க்கல. நாங்க வந்து இப்போ ஒரு 4,4 கோடி பேர் இருக்கோம்னா அதுல 4 கோடி பேர் நாங்க வந்து நான் பிராமின்ஸ் இருப்போம். ஒரு 1/4 கோடி தான் பிராமின்ஸ் இருக்காங்க. 20 லட்சம் தான் பிராமின்ஸ் இருக்காங்க. மிச்சம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 லட்சம் என்ன பண்றாங்க? வேற மக்கள் இருக்காங்க. ஓகே, சரியா? அதாவது நான் பிராமின் இருக்காங்க. நான் பிராமின், அதாவது பிராமின், நான் பிராமின். பிராமின்னா ஓசி, ஓசியில பிராமின்ஸ் மட்டும். சரிங்களா? ஓகேவா? நான் பிராமின்னா பிசி, பிசிஎம், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓசியில பிராமினை தாண்டி வேற கேட்டகரி எல்லாரும் சேர்ந்து, அதான் நான் பிராமின். அப்போ நான் பிராமினுக்கும் பங்களிப்பு கொடுங்க, நான் பிராமினுக்கும் பங்களிப்பு கொடுங்கன்னு சொல்லி சில பங்களிப்பு கொடுத்தேன்னு சொல்லி சில அறிக்கைகளை வெளியிடுறாங்க. அதுக்கு யார முழுக்க நம்புறேன்னு சொல்றாங்க? ஆங்கில அரசாங்கத்தை முழுசா நம்புறோம், ஜஸ்டிஸ் பார்ட்டி சொல்லுது. அவ்வளவுதான். ஓகே, சரியா? இது இந்த இந்த சொன்ன வார்த்தை, இந்த சொன்ன வார்த்தை இவங்க சொல்லுவான், பிரிட்டிஷ்காரன் கொடுக்க முயற்சி பண்ணுவான், ஆனா சில விஷயம் நடக்காது. சோ இவங்க 1916 கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 1921 1921 கட்சி என்ன பண்றாங்க? ஆட்சியை பிடிக்காங்க. ஆட்சியை பிடிச்சி இவங்க என்ன பண்றாங்க? நான் பிராமினுக்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்துறாங்க. அப்படி திட்டங்களை செயல்படுத்தின முதல் இதுதான் என்னது? ரிசர்வேஷன். சரியா? இந்தியாவிலே முதல்ல, சரியா, பிசிக்கு, அதாவது பிசி, சரியா, இடஒதுக்கீடை கொண்டு வந்தது இந்த நீதி கட்சி தான். இந்தியாவிலேயே முதல்ல. சரியா? இப்போ 1921 போன லெசன்ல படிச்சோம். ஆனா இந்தியாவுல அவன் 1990 தான் யாரு கொண்டு வரான்? பிசிக்கு ரிசர்வேஷனை கொண்டு வரான். எஸ்சிஎஸ்டிக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓகே, சரியா? ஓகே சார், சொல்லுது புரியுதா உங்களுக்கு? ஓகே, சரியா? 1990 தான் யாரு கொண்டு வரான்? பிசிக்கு இடஒதுக்கீடை கொண்டு வரான். கிட்டத்தட்ட 70 வருஷம் முன்னாடி யார் யோசிச்சிருக்கா? தமிழ்நாடு அரசாங்கம் யோசிச்சிருக்கு. ஓகே, சரியா? அதனாலதான் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சற்று முன்னேறி நிலையில் உள்ளது. சரியா? எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பையும் பகிர்ந்து கொடுக்கும் போது ஒரு மாநிலம் சற்று முன்னேறுகிறது. ஓகே, சரியா? ஓகே, அடுத்ததுல பாருங்க, இரட்டையாட்சி முறை அறிமுகம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மாண்டேகு செம்ஸ் கோட், அதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இத பாருங்க, நீதி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவை யார் தலைமையில? இது கேள்வி கேட்டிருக்கான், ப்ரீவியஸ் கொஸ்டின். சுப்பராயன் தலைமையில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் ஆனார். மேலும் நீதி கட்சி 1920, 23 அப்போ 3 வருஷம் தான் கவர்மெண்ட். சரியா? காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்து சொல்லி நீதி கட்சி 1937 வரை ஆட்சி புரிந்தது. அதாவது நீதி கட்சி ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு காரணம், காங்கிரஸ் எலெக்ஷன்ல போட்டியிடாது. காங்கிரஸ் எலெக்ஷன் என்ன பண்ணாது? போட்டியிடாது. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்னா, காங்கிரஸ் வந்து, சரியா, காங்கிரஸ் வந்து தேசிய போராட்டத்துல கவனம் செலுத்தும். தேசிய போராட்டத்துல என்ன பண்ணும்? இப்ப இதுக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இல்ல. சரியா? ஓகேவா? சரியா? ஏன்னா கிளாஸ் முடிஞ்ச பிறகு யாரும் சொல்லிடுறது. அப்படி இருந்தா எப்பவுமே சொல்லு, என்ன டவுட்னு கேளு, நான் புரிய வச்சிருந்தேன். கிளாஸ் முடிஞ்ச பிறகு சொல்லி, தயவு செய்து சொல்லிடாதீங்க. எக்கனாமிக்ஸ் ஓகே, ஏன்னா ஒரு கண்டென்ட்டையும் இங்கிலீஷ்ல சொல்லணும், தமிழ்ல சொல்லணும். இது அப்படிலாம் ஸ்டோரி தான். சரியா? நீதி கட்சி ஏன் ஜெயிச்சது, எதுக்கு வின் பண்ணுச்சுன்னா, காங்கிரஸ் எலெக்ஷன்ல போட்டியிடாது, எலெக்ஷனை புறக்கணிக்கும். ஏன்னா காங்கிரஸ் இந்திய தேசிய அரசியலில் சுதந்திர போராட்டத்தில் மிக கடுமையா பங்கு பெறும். அதனால புறக்கணிக்கும் தேர்தல. அப்புறம் 1937 காங்கிரஸ் வந்து தேர்தல் பாதைக்கு திரும்புறதுனால நீதி கட்சியால வெல்ல முடியாது. காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி பிடிக்கும். காங்கிரஸ் மீண்டும் என்ன பண்ணுது? ஆட்சி பிடிக்கும். எப்ப ஆட்சி பிடிக்கும்? 37 ஆட்சி பிடிக்கும். சரியா? 37 ஆட்சி பிடிச்ச காங்கிரஸ் 1967 யார்கிட்ட தோத்து போகுது? டிஎம்கேட்ட தோத்து போகுது. ஓகே, சரியா? அப்போ 1967 தேசிய கட்சி ஆட்சி இழந்ததுதான். இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு தேசிய கட்சியால் ஆட்சியை பிடிக்க முடியல. இந்தியாவிலே முதல்ல ஒரு தேசிய கட்சியை தோற்கடித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் முதல்ல. சரிங்களா? இன்னைய வரைக்கும் தேசிய கட்சி என்ன பண்ண முடியல? தலதூக்க முடியல. ஓகே, சரியா? அந்த தேசிய கட்சியை தோற்கடித்த பங்கு தமிழ்நாட்டை ஆண்ட 3 முக்கிய முதலமைச்சர்களை சாரும். யாருன்னா, ஃபர்ஸ்ட் அண்ணா, அப்புறம் கலைஞர், அப்புறம் எம்ஜிஆர். ஏன்னா இவங்க 3 பேருமே என்ன கட்சி? ஃபர்ஸ்ட் டிஎம்கே. அதுக்கப்புறம் தான் பிரியுறாங்க. யாரு பிரியுதா? பொன்மனச்செம்மல் பிரிவார். ஓகே, சரியா? இந்த 3 பேர் சேர்ந்ததுனாலதான் ஒரு தேசிய கட்சியை வீழ்த்த முடிஞ்சது 1967. ஓகே, சரியா? அதுல
எம்ஜிஆரோட பரப்புரை மிகப்பெரிய பங்களிப்பு, அண்ணாவுடைய பேச்சாற்றலும் கலைஞரின் பேச்சாற்றலும் மிகப்பெரிய பங்களிப்பா இருந்தது. ஓகே சரிங்களா? ஓகே, அது அது அதை விட்டுருங்க. அடுத்து வந்துருக்கலாம். சரியா? திட்டங்களும் செயல்பாடுகளும் இது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ரீடிங் பர்பஸ் தான், அதுல எதுவும் கதை இல்ல. இந்த வயது முக்கியம். சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்திய சட்ட சிக்கல்களை நீதி கட்சியினர் அகற்றியதோடு பொது கிணறுகளையும் முக்கியமான விஷயம் பாருங்க, பொது கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தடுக்க தடைகளை தகர்த்தனர். அப்ப நீதி கட்சி ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுது? சரிடா, கிணத்துல யாருனாலும் தண்ணி எடுக்கலாம். கிணத்துல யாருனாலும் என்ன பாருங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 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 50 இல்லாம 21 ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எவ்வளவு மோசமா இருந்தது. இந்தியால தமிழ்நாடு இன்னும் இந்தியால மோசமா இருக்கு. கிணத்துல தண்ணி எடுக்க ஆக்குதான். சரிங்களா? தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கு பாருங்க. கிணத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் தண்ணி எடுக்கணும், வேற அவன் தண்ணி பிடிக்க கூடாது. அது பாருங்க. அதெல்லாம் உடைச்சு எறிஞ்சு எல்லாத்தையும் பொது பயன்பாட்டு கொண்டு வராங்க. யாரு கொண்டு வரா? நீதி கட்சி. சரியா? அப்புறம் இதுல பாருங்க, முத்துலட்சுமி இவங்களை பத்தி ஏதாவது இருக்கும் பார்க்கலாம். ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொதுப்பள்ளியில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற நீதி கட்சியின் அரசாணை பிறப்பித்தது. கூட எப்படி செஞ்சிருக்காங்க, அடிச்சு அடி, சாதாரண அடி இல்லை. சரியா? ஸ்கூல்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையோ பட்டியலின மக்களையோ பழங்குடியின மக்களையோ சேர்க்க மாட்டான் பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல, பொது பொது பள்ளிக்கூடங்கள்ல. அதெல்லாம் நீதி கட்சி சொல்லி பார்த்தா கேட்கல. நீதி கட்சி சட்டமா கொண்டு வருது. யாருனாலும் எந்த ஸ்கூல்லனாலும் படிக்கணும் கொண்டு வருது, சட்டம் கொண்டு வருது. அதுதான் இப்பவும் தொடருது. ஓகே சரியா? அப்போ 1921 தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டன. நீதி கட்சியின் கீழிருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தல் அரசியல் பெண்கள் பங்கேற்பதை. ஓகே சரியா? அப்ப நீதி கட்சி தான் முதல்ல யாரு பெண்கள் எலெக்ஷன்ல போட்டியிட்ட கதையை சொல்லுது. சரியா? 1921 அங்கீகரித்தது. இத்தீர்மானம் பெண்களுக்கென இடத்தை ஏற்படுத்தியதில் 1926 முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முடிந்தது. சரியா? இப்போ இது எப்படி போய் தீர்மானுக்கு சரிங்க, இது எப்படி போய் நிக்குன்னா, லோக்கல் பாடி எலெக்ஷன்ல உமன்ஸுக்கு எவ்வளவு வந்துட்டு 50%. இதுக்கு விதப்பட்டது யாரு? இந்த நீதி கட்சி. ஓகே சரியா? விதப்பட்டது யாரு? நீதி கட்சி. ஓகே சரியா? புரிஞ்சுக்கணும் நம்புறேன். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல 234 சட்டமன்றம் தமிழ்நாடுல. அதே மாதிரி லோக்சபால 543 பிளஸ் 2 ஆங்கிலோ இண்டியன் விட்டுருங்க, 543 சட்டமன்றம். இந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்ல உமன்ஸ் ரிசர்வேஷன் எதுவும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ, உமன்ஸ் ரிசர்வேஷன் எதுவும் கிடையாது. அதே மாதிரி 543 பார்லிமெண்ட் உறுப்பினர்ல உமன்ஸ் ரிசர்வேஷன் எதுவும் கிடையாது. ஆனா உமன்ஸ் ரிசர்வேஷனுக்கு ஒரு பில்ல ரெடி பண்ணிருக்காங்க, நிறைவேற்றிருக்காங்க. அது இன்னும் நடவடிக்கைக்கு வரல. சரியா? எத்தனை சதவீதம்? 33%. அது இன்னும் நடவடிக்கைக்கு வரல. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க பாப்புலேஷன் சென்செக்ஸ் நடத்துவோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம். அதுக்கப்புறம் தான் இந்த உமன்ஸ் ரிசர்வேஷனை செயல்படுத்துவோம்னு அரசாங்கம் சொல்லிட்டு, மத்திய அரசு ஒன்றிய அரசு சொல்லிட்டு. இங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல அப்படி உமன்ஸ் ரிசர்வேஷன் எதுவுமே கிடையாது. 234 ஜெனரல் தான், யாரு வேணாலும் நின்னுக்கலாம். ஆனா உமன்ஸ் ரிசர்வேஷன் எங்க இருக்கு தெரியுமா? இது பாருங்க, இது பிஎம் எலெக்ஷன், இது சிஎம் எலெக்ஷன். சரிங்களா? இது பிஎம் எலெக்ஷன். இதை தாண்டி வேற ஒரு எலெக்ஷன் இருக்கு. என்ன எலெக்ஷன்? லோக்கல் பாடி எலெக்ஷன். லோக்கல் பாடி எலெக்ஷன். இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல தான், அதாவது பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன்னா மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து, ஊராட்சி, பெரூராட்சி, சிறப்பு ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், இந்த மாதிரி கேட்டகரியில வரும்ல லோக்கல் பாடி எலெக்ஷன். சரிங்களா? ஓகேவா? அங்க பெண்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 50% கொடுத்துருக்காங்க. முதல்ல 30 தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனல் என்ன கொண்டு வந்துட்டாங்க? 50 கொண்டு வந்து. ஓகே சரியா? அப்போ இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல உமன்ஸ் கொடுக்குற பத்தி யோசிச்சது அதுக்கு முன்னாடி நம்ம எதுல கொடுத்துருக்கான்? சட்டமன்றத்துல கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்துருக்கான்? முத்துலட்சுமி அம்மையார். ஓகே சரியா? அப்படி கொடுத்ததுல அந்த தீர்மானம் கொண்டு வந்தது 1921. அப்படி முத்துலட்சுமி அம்மையார் சட்டமன்ற உறுப்பினர் ஆனது எப்போ? 1926. சரியா? இது கேள்வி கிடையாது. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே சரியா? பல்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நீதி கட்சி வகுப்பார் தொடர்பான சட்டங்களை ஏற்றும் பணிகளை மேற்கொண்டு. ரைட்டா? நான் அப்படியே சொன்னேன், ரிசர்வேஷனை கொண்டு வரதுக்கு பாடுபட ஃபர்ஸ்ட் சில விஷயங்களை செஞ்சது யாருன்னா நீதி கட்சி. ஓகே, வேற என்ன இருக்கு? இந்த இருக்கு பாருங்க, இது முக்கியம். வகுப்புவாரி அரசாணைகள் 21 செப்டம்பர் 16 மற்றும் 22 ஆகஸ்ட் 15.
நிர்வாக அதிகாரங்களை அனைத்து சமூகத்தினருக்கும் பங்கிட்டுக் கொள்வதை ஊக்குவிக்கும் வண்ணம் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1924 பணியாளர் தேர்வாணையத்தை நீதிக்கட்சி அமைத்தது. முக்கியம்பா, சரியா? பணியாளர் தேர்வாணையம் நம்ம எழுதுறோம்ல, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எப்ப அமைக்காங்க? 1924. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சரியா? இம்முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கி பாரு. பிரிட்டிஷ்காரனே 1929 பொது பணியாளர் தேர்வாணையம். அதுக்கு முன்னாடியே நீதிக்கு என்ன பண்ணிருக்காங்க? 1924 பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாட்டுல கொண்டு வரோம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவில கொண்டு வரும். ஓகே, சரியா? வேற என்ன இருக்கு இதுல? இது முக்கியம். நீதிக்கட்சி 1926 இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது. அதன்படி எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோயில்களில் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் கோயிலின் சொத்துக்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்யப்பட்டது. எப்ப கொண்டு வந்திருக்கான் பாருங்க? 1926. ஓகே, சரியா? ஆனா என்ன என்ன கொடுமைன்னு வச்சோம்னா, இது செயல்பாட்டுல இருக்கான்னு கேட்டா அது நமக்கு தெரியாது. சரியா? செயல்பாடு நமக்கு தெரியாது. கோயில் பொறுப்பு, கோயில் நிர்வாகம். ஓகே, சரியா? இன்னும் கோயில்கள்ல நிறைய பிரச்சனை இருக்கு. சரியா? என்ன எப்படி பிரச்சனை வெளிப்படையா சொல்லணும்னா, பிராமின் வித் நான் பிராமின், இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இதுக்குதான் இப்போதைய முதலமைச்சர் சட்டம் போட்டாரு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆளான்னு சட்டம் போட்டாங்க. சரியா? அதெல்லாம் பாத்துக்கணும். அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துக்கணும். ஓகே, சரியா? அதோட ஜீவம் என்ன, சரியா? அதோட கான்செப்ட் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்து. ஓகே, சரிங்களா? வேற இதுல சரி, இதுல 10.3 முடிஞ்சது. சரி, இதுல ஒண்ணும் இல்ல. கதையை ஃபுல்லா சொல்லிட்டேன். இப்ப ஏன்னா இதுல லைன் பை லைன் நடத்துறோம்னா இது ரொம்ப முக்கியமான பாடம். 10th ரொம்ப முக்கியம். 9th 10th ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கம். 10.4 சுயமரியாதை இயக்கம். இதுல பாருங்க என்னன்னு பாக்கலாம். பொருளாதார உறவுகளில் சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளில் இருந்த சீர்கேடுகளை விமர்சனம் செய்ததோடு தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மேம்பாட்டிற்காக ஒரு திட்டத்தையும் அறிமுகம் செய்தது. சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவினர் மீது அக்கறை. இப்ப இதை நீங்க ரீட் பண்ணுங்க, புரியும். நான் அப்படி இதை பேச விரும்பல. எல்லாம் சுத்தி சுத்தி அதான் வரும். இந்த பாடம் சுத்தி சுத்தி பிராமின்ஸ் விட்ஸ் நான் பிராமின்ஸ் தான். சரிங்களா? பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த இயக்கம். நல்லா பாரு, பெண்களின் தாழ்வான நிலைக்கு என்ன காரணம்? எழுத படிக்க தெரியாதுதான் முக்கிய காரணமா. யார் சொல்லுதா? சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் சொல்றாங்க. ஓகே, சரியா? ஓகே. அடுத்து மூட நம்பிக்கை யாரு கேள்வி கேட்கா? சுயமரியாதை இயக்கம். ஓகே, அவ்வளவு. அதெல்லாம் அவ்வளவு நீங்க இதெல்லாம் நீங்களே படிச்சிடலாம். முக்கியமானதை மட்டும் சொல்லுங்க. புக்ல உள்ளது அப்படி படிக்க விரும்பல. நான் கதையை மட்டும் சொல்லுவேன். வேற என்ன இருக்கு? இது முக்கியம். சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தது. இதைத்தான் பின்னால அறிஞர் அண்ணா சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினார். சரிங்களா? சட்டமா மாத்தினார். இது முக்கியம்னா, திராவிட மக்களுக்கிடையே நீண்டகால வரலாற்றின் போக்கில் திராவிட மக்கள் ஆரிய பிராமணர்களால் திட்டமிட்டு ஒடுக்கப்பட்டதாக அச்சொற்பொழிவில் விவாதிக்கப்பட்டன. எல்லாம் ரீடிங் பர்பஸ் தான். இந்த சுயமரியாதை திருமணம் முக்கியம். சுயமரியாதை திருமணத்துல ஆதரித்தது யாருன்னா சுயமரியாதை இயக்கம். அதை சட்டமா ஏற்றியது யாருன்னா அண்ணா. சரிங்களா? அறிஞர் அண்ணா. முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா. பாருங்க, இந்த சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத மக்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்கு? இஸ்லாமியர் நலனுக்காகவும் போராடியது. இஸ்லாமியர் நலனுக்காகவும் என்ன பண்ணுது? போராடியது. ஓகேவா? சரியா? வேற இதெல்லாம் ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ், படிச்சவங்க புரியும். தமிழ்நாடு முஸ்லிமையும் இந்த இயக்கம் எப்படி கருதுதுன்னா திராவிடராவே கருது. என்னத்தான் முஸ்லீம் இயக்கத்தை திராவிடனா கருதாரும், முஸ்லீமர்கள் பர்தா போடுவாங்களா, அதை விமர்சனம் பண்ணா பெரியார் கொஞ்சம் கூட தாங்கவே இல்லை. அதையும் சுட்டி காட்டிருக்கான் பாருங்க புத்தகத்துல. என்ன இருக்கு பாரு. முஸ்லீம் பெண்கள் பர்தா அணிவது போன்ற சில பழக்கங்களை பெரியார் விமர்சனம் செய்ய தயங்கவில்லை. சரியா? ஓகேவா? சரியா? ஓகே. அடுத்து வரணா இருக்கு. முஸ்தபா கமால் பாட்ஷா, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அமானுல்லா ஆகியோரை திராவிட முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என பெரியார் கூறினார். சரியா? ஓகே. அதாவது இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த முஸ்லீம் மதத்துல இருந்துகிட்டு
முஸ்லிம் மதத்தில் உள்ள சீர்திருத்த மூட நம்பிக்கைகளை சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. யாரு? முஸ்தபா கமால் பாட்ஷா அமானுல்லா. சரியா? அந்த பேர் முக்கியம். ஓகே, சரியா? ஏன்னா இவங்க வந்து முகமதிய சீர்திருத்தவாதிகள். அடுத்து தந்தை பெரியார். அப்படியே படிச்சுக்கணும். ஏன்னா சிலபஸ்ல கொடுத்துருக்கான். பெரியார் ஈவே ராமசாமி 1879 டு 1973 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் ஆவார். இவர் ஈரோடு சேர்ந்த செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் ஆகியோரின் மகனாவார். அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் படிச்சுக்கோ. இதுல என்ன இருக்கு? இளைஞராக இருந்தபோது ஒரு முறை வீட்டை விட்டு வெளியேற அவர் பல மாதங்களாக வாரணாசியிலும் இணைய சமயம் சார்ந்த மையங்களிலும் தங்கியிருந்தார். வைதிக இந்து சமயத்துடன் ஏற்பட்ட நேரடி அனுபவங்களை, சரி அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இது முக்கியம். ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவி 1918 டு 19 உட்பட்ட பல பதவிகளையும் அவர் வகித்தார். ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவி 1818 டு 19 உள்ளிட்ட பல பதவிகளையும் அவர் வகித்தார். இது கேட்பான். இதுல பாருங்க, 17க்கு அப்புறம் நீதி கட்சியின் எழுச்சிக்கு பின்னர் சி ராஜாஜியின் முன்முயற்சியினால் பெரியார் மற்றும் பி வரதராஜலு போன்ற பிராமணர் அல்லாத தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியில் சேர்க்கப்பட்டனர். இது காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு காரணமே பெரியார் தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சி மக்கள் நலனுக்கு பாடுபடுது, மாற்றுக்கிறது இல்லை. ஆனா காங்கிரஸ் கட்சியில யார் இருக்கா? முழுக்க முழுக்க பிராமணர்கள். காங்கிரஸ் கட்சியே நான் பிராமினுக்கு வாய்ப்பு வழங்க மாட்டேங்குன்னு சொல்லி ஒரு விமர்சனம் மக்கள் மத்தியில எழும்ப ஆரம்பிக்கும். அதனால காங்கிரஸ் சில மனமாற்றத்துக்கு உள்ளாகுது. என்ன மனமாற்றம்? அப்ப தான் கட்சியிலையும் நான் பிராமின்ஸை சேர்த்துக்கொள்ளும் சொல்லிதான் பெரியாரையும் வரதராஜ நாயுடு இந்த மாதிரி ஆட்களை காங்கிரஸ் கட்சியில சரியா? கடைசியில பெரியார் காங்கிரஸ் கட்சிக்குள்ள போய் சில கோரிக்கைகளை வைப்பார். அது யார் ஏத்துக்கிட மாட்டா? காங்கிரஸ் ஏத்துக்கிட மாட்டாங்க. சோ காங்கிரஸ் விட்டு யார் வெளியேறுதா? தந்தை பெரியார் வெளியேறுவார். இதெல்லாம் இருக்கும் பாருங்க. தனது வணிகத்தை கைவிட்டு செயலாளர் காங்கிரஸ் உறுப்பினர் ஆனார். காதிக்கு துணை நின்ற அவர் தமிழகத்தின் வீதிகளே அவர் விற்பனை செய்தார். மதுவிலக்கு இதுவும் கேட்பான். பழைய பொலிவுத்தர் மது இயக்கத்திற்கு ஆதரவாக தனது கோப்பிலிருந்து 500 தென்னை மரங்களை வெட்டினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராகவும் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். சொல்றது புரியுதா? அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட செக்ரட்டரி மற்றும் தலைவரா யார் இருந்திருக்கா? தந்தை பெரியார் இருந்திருக்கார். ஓகே, சரியா? அப்புறம் பாருங்க, இதுதான் முக்கியம். அப்ப தலைவரா இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போகணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படுது. ஏன் தோற்கடிக்கப்படுது? காங்கிரஸ்ல இருந்த எல்லாரும் யாரு? மெயின் மெம்பர்ஸ் யாரு? பிராமின்ஸ். சோ அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படுது. சரியா? வேற என்ன இருக்கு? இப்படிப்பட்ட நடைமுறை வைக்கம் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு சுதேசி அரசு, தற்போது கேரளா மாநிலத்தில் ஒரு நகரம். வேற என்ன இருக்கு? எதிர்ப்பின் தொடக்க கட்டங்களில் மதுரையைச் சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப், ரோசாப்பு துறைன்னு சொல்லுவாங்க இவரை, ஜார்ஜ் ஜோசப் முக்கியம்னா ரவுண்ட் முடிக்கும் முக்கியம். உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் பெரியார் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றதால் சிறையில் அடைக்கப்பட்டார். இதுல வேற என்ன இருக்கு? இந்த இருக்கு பாருங்க. வைக்கம் போராட்டத்துக்கு இவர் ஜார்ஜ் ஜோசப் தான் தலைமை தாங்கணும். அவர் தான் போய் நடத்தி வைக்கின்றது. அவர் கைது செய்யப்பட்டு திரளடைக்கப்பட்டதுனால தந்தை பெரியார் போய் அங்க செஞ்சு கொடுத்து அந்த வைக்கம் போராட்டத்தை திறம்பட செஞ்சு கொடுத்தனால தந்தை பெரியார் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சேரன் மகாதாவி குருகுல பிரச்சனை. இதுதான் காங்கிரஸ் வெளியேறார். பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை கேள்வியுற்று மன வருத்தம் அடைந்தார். இக்குருகுலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவியில், நல்லா புரிஞ்சுக்கோ, நிதி உதவியில் அந்த இது எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதாவி. ஓகே, சரியா? அப்போ காங்கிரஸ் தான் அந்த குருகுலத்துக்கு நிதி உதவி பண்ணுது. வி.ஓ. சுப்பிரமணியம் என்னும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பட்டது. இதனை பெரியார் கண்டித்து எதிர்த்த பின்னரும் குருகுலத்தில் நடைபெறும் சாதி பாகுபாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரித்ததால் மனம் அடைந்தார். ஓகே, சரியா? அதாவது என்னன்னா சேரன் மகாதேவியில ஒரு ஹாஸ்டல் இருக்குப்பா, குருகுலம் கல்வி ஸ்கூலோட சேர்ந்து. அப்போ அந்த சேரன் மகாதேவியில பாத்தீங்கன்னா அங்க சாதி பாகுபாடு அடிப்படையில உணவு வழங்கியிருக்கான். உயர் ஜாதியினருக்கு ஒரு விதமா உணவும் பிளேட்ல, அடுத்த கட்ட ஜாதியினருக்கு உணவு வேற டைப்பாவும் கொடுத்துருக்கான். இதை கேட்டு மன வருத்தம் அடைந்தாரு. ஏன் மன வருத்தம் அடைந்தாரு? ஏன்னா அந்த குருகுல கல்வி நிலையத்திற்கு யாரு நிதி உதவி அளிக்கானா காங்கிரஸ் கட்சி தான் நிதி உதவி அளிக்கும். அப்ப திருநெல்வேலி சர்வா யார் இருக்கா? விஓ. சரி, அதான் விஓசி. திருநெல்வேலி சர்வா இருக்கா? அதை கப்பலுடைய தமிழ்னு சொல்லுவீங்களா? அந்த விஓசி. ஓகே, சரியா?
இந்த செய்தியை கேட்டு பெரியார் மிகவும் மனவருத்தம் அடைகிறார். செய்தியை கேட்டு பெரியார் மிகவும் மனவருத்தம் அடைகிறார். ஓகே, சரியா? சோ அப்போ இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லுதாரு. காங்கிரஸ் மாற்ற முன் வரல. சரியா? சோ காங்கிரஸ் விட்டு வெளியேறுவார். பாருங்க, சட்டசபை போன்ற பெரிய அமைப்புகளில் பிராமணர் அல்லாத இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதில் பெரியார் முனைப்புடன் இருந்தார். அப்போ அசம்பிளி இருக்கா, சட்டமன்றம், இங்க நான் பிராமின்ஸுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பிராமின்ஸுக்கு இடஒதுக்கீடு சொல்லுங்கன்னு சொல்லின்னு கேட்காரு. நான் பிராமின்ஸுக்கு என்ன பண்ணல, இடஒதுக்கீடு கொடுக்கல. அப்ப அந்த தீர்மானத்தை கொண்டு வர எங்க 1925 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் குழுவின் வருடாந்திர மாநாட்டில் நிறைவேற்ற முயற்சி செய்து தோல்வி அடைந்தார். இது போன்ற பிரச்சனைகளால், அதாவது அந்த குருகுல பிரச்சனை, சட்டமன்றத்துல நான் பிராமினுக்கு வாய்ப்பு வழங்குங்க, இந்த மாதிரி பிரச்சனை, இதெல்லாம் அவர் மனசுல வச்சு காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியேறார். சரியா? ஏன்னா அவர் கொண்டு வந்த எல்லா தீர்மானமும் தோல்வி. அவர் கொண்டு வந்த எல்லா தீர்மானமும் யாருக்கு ஆதரவா இருக்குன்னா நான் பிராமினுக்கு ஆதரவா இருக்கு. சரி, யாருக்கு ஆதரவா இருக்கு? நான் பிராமினுக்கு ஆதரவா இருக்கு. சோ அதனால, ஏன்னா காங்கிரஸ்ல முழுக்க முழுக்க இருக்குது பிராமின்ஸ். சோ என்ன பண்றாங்க, பிராமின்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோ அதனால என்ன ஓட்டு விட மாட்டேங்குது. ஓகே, சரியா? அதனால தீர்மானம் தோற்கடிக்கப்படுது. சரியா? சோ மன வருத்தம் அடைஞ்சு, சரியா, 1925 காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறினார். அந்த ஏமாற்றத்தை தொடர்ந்து பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். ஓகே, சரியா? அப்ப நல்லா பாரு, காங்கிரஸ் கட்சி பெரியாரை சேர்த்தது எதுக்குன்னா, காங்கிரஸ் கட்சியில ஃபுல்லா பிராமின்ஸா இருக்காங்க, அப்ப நான் பிராமின்ஸ்க்கு வாய்ப்பு வழங்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி மீது ஒரு விமர்சனமும் ஒரு அழுத்தம் எழுகிறது. சரியா? விமர்சனம் அழுத்தம் எழுகிறது. அந்த விமர்சனத்தையும் அந்த அழுத்தத்தையும் சரி செய்து கொள்ள காங்கிரஸ் கட்சி தனது கட்சியில் நான் பிராமணர் அல்லாதவர்களை கட்சியில் சேர்த்து கொள்கிறது. அப்படி சேர்த்து கொண்ட முக்கியமான ஆளுகள் வரதராஜலு நாயுடு மற்றும் யாரு, தந்தை பெரியார். தந்தை பெரியார் கட்சியில சேர்ந்து அந்த காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் என்ன பண்றாரு, ஆயிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் தலைவர் ஆன உடனே காங்கிரஸ் கட்சியில சில மாற்றங்களை கொண்டு வர முயற்சி பண்றாரு. அந்த சில மாற்றங்கள்ல ஒரு சிலது புத்தகத்துல குறிப்பிட்டு இருக்கான். அதை நான் மீண்டும் சொல்லுறேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலது பாத்தீங்கன்னா உங்களுக்கு, சரியா, அந்த வைக்கம் வீரர் கோயிலுக்குள்ள நுழையன்னு சொல்லி அது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, ஆஹ் அடுத்து ஆஹ் சேரன் மகாதேவி குருகுல பிரச்சனை, சரியா, அந்த ஹாஸ்டல்ல சாப்பாடு விஷயம். அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா, சரியா, இடஒதுக்கீடு. சரியா, என்ன இருக்கு, நான் பிராமினுக்கு சட்டமன்றத்துல கண்டிப்பா சீட்டு வேணும் அப்படின்னு கேட்காரு. இது எல்லாமே காங்கிரஸ், எல்லாமே காங்கிரஸ் கட்சிட்டு தான் சொல்லுவாரு. அவர் தலைவராய் இருந்தும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தும் அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படுது. சரி, அப்ப அந்த கட்சிக்கு தலைவருக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பதவியை மட்டும் இல்ல, அடிப்படை உறுப்பினர் பதவியும் ராஜினாமா பண்ணிட்டு பெரியார் என்ன பண்றாரு, சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். ஹலோ, சொல்லுங்க மேடம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை மேடம். ஆனா 70 பேர் கிளாஸ் இருக்காங்களே, கிளாஸ் ஓடிட்டு தான் இருக்கு மேடம். 70 பேர் கிளாஸ்ல இருக்காங்க, கிளாஸ் ஓடிட்டு தான் இருக்கு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஓகே, அப்ப நாளைக்கு எப்போ மேடம் கிளாஸ் இருக்கும்? ஓகே மேடம், இன்னைக்கு 1.5 மணி நேரம்